ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். வெல்கம் டு செல்வியக்கா விளாக்ஸ். செல்வியக்கா விளாக்ஸை பார்க்குறவங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னோடய பழைய விளாக் இல்லை, இது புதுசாக செல்வியக்கா விளாக்ஸ்னு இருக்குது. இதை கண்டினியூவாக பாருங்கள், நான் நிறையா வீடியோஸ் போடுறேன். இப்போ இன்றைக்கி என்னென்னா, நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். நம்ம நல்லா வீட்டில் நல்ல செட்டிநாட்டு சாம்பார் மாதிரி சூப்பராக வைக்க போகிறோம். அந்த சாம்பார் தாளிச்சிக்கலாம். ஆல்ரெடி நான் பருப்பு வேக வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு இதை நம்ம தாளிக்க போட்டுக்கலாம். பொரிஞ்சிருச்சு. அதோட வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை தாளிக்க போட்டுக்கலாம். ஆல்ரெடி தக்காளி நான் பருப்பில் வேக வச்சுருக்கேன். இது ஒரு தக்காளி மட்டும் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் கற்பூரவல்லி இருந்தது. அந்த கற்பூரவல்லியை நல்லா கொதிக்க வைக்கிறேன் பாருங்கள். நல்லா சளிக்கு நல்லது. கொஞ்சம் மிளகு போட்டு நல்லா கொதிக்க வச்சா அவ்வளோ நல்லது. நெஞ்சு சளியெல்லாம் நமக்கு வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் கற்பூரவல்லி கொதிக்க வைக்கிறோம். வெங்காயம், கத்திரிக்காய் இதை கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இதை போட்டுக்கலாம் சாம்பாருக்கு. காய் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் சால்ட்டு அண்டு மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். நம்ம செட்டிநாட்டு சாம்பார் செய்கிறோம், அதனால் நல்லா இருக்கும். நாங்கள் புளி சேர்க்க மாட்டோம், அதுக்கு தான் மாங்காய் நல்லா போட்டிருக்கோம்ல. இந்த மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட சாம்பார் பொடி, சக்தி சாம்பார் பொடி நல்லாயிருக்கும். அதை சிறிதளவு நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ஸும் சால்ட், இதை போட மறந்துடுறேன். இதை போட்டுக்கலாம். சுட சுட சாம்பார், செட்டிநாட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களாங்க, நம்ம சாம்பார் அப்படியே கம கமன்னு அப்படியே வாசமாக வருது பார்த்திங்களா. அதோட நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிப்போம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். வரகரிசி பொங்கல் இது நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு. நமக்கு எப்பயுமே இது நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் அரிசியை நல்லா கழுவி நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். பொங்கலில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா, நம்ம நெய் காய வச்சுருக்கோம். மிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம். நான் முந்திரி கேட்டு விட்டேன், இன்னும் வரலை. நம்ம அப்படியே கூட போட்டுக்கலாம். இதை அப்படியே தாளித்து இதில் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பை அப்படியே சேர்த்துக்கலாம். ஏன்னா தாளிக்கும் போது வரலை, அதனால் இப்போயே சேர்த்துக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாம். வெந்த பிறகு காட்டுறேன். வரகரிசி பொங்கலும் தயாராகிடுச்சுங்க. சூப்பராக இருக்கான் பார்த்திங்களாங்க. நான் கொஞ்சமாக தான் வச்சேன், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நல்லா நெய் இன்னும் விட்டு கிளறி நம்ம சேர்த்து வச்சு காட்டுறோம் பாருங்கள். சூப்பராக இருக்கும். அந்த செட்டிநாட்டு சாம்பாரும் வரகரிசி பொங்கலோட சேர்த்து சாப்பிடும்போது அதோட காம்பினேஷன் செமையாக இருக்கும். நம்ம நெய் விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். பார்த்திங்களா, நம்ம நெய் எவ்வளோ தாராளமாக விடுறோன்னு. இந்த நெய் விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொங்கல், நம்மளோட வரகரிசி பொங்கல். ஸோ ஃபைனலாக நம்மளுடைய வரகரிசி பொங்கல் செஞ்சாச்சு. ஸோ தொட்டுக்கிறதுக்கு சாம்பாரும் ரெடி பண்ணியிருந்தாலும் செட்டிநாடு சாம்பார் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் நிறைய நெய் ஊற்றிருக்காங்க, மிளகுலாம் போட்டு. ஸோ அம்மா எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். நல்லா இருக்காங்க. அந்த வரகரிசி மாதிரியே தெரியல. பச்சரிசியில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் டேஸ்ட்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கிட்ஸ்க்கும் இதே மாதிரி செஞ்சு காட்டுங்க. ஸோ அவங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது வரகரிசி மில்லட்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.